தைப்பூசத்தன்று முருகன் வழிபாடு எப்படி தோன்றியது தெரியுமா? ஒரு காலத்தில் வானுலகை அச்சுறுத்தும் அளவுக்கு சூரபத்மன் என்ற அசுரன் தன் கொடூர சக்தியால் தேவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு சொல்ல முடியாத சித்திரவாதைகளை செய்தான். வானுலகமே இருண்டது, அநீதி தலை தூக்கியது, அதர்மம் ஆட்சி செய்தது. அவனது கொடுமைகளை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சிவனிடம் தங்கள் துயரத்தை முறையிட்டார்கள். உடனே உலக நலனுக்காக அதர்மத்தை அழிக்க வேண்டிய நேரம் வந்ததை உணர்ந்த அன்னை பார்வதி தேவி தன் மைந்தன் முருகப்பெருமானை அழைத்தாள். அது தை மாதம் பௌர்ணமி நாள், பூச நட்சத்திரம் உதித்த புனித தருணம். அந்த நன்னாளில் அன்னை பார்வதி தன் பரிபூரண சக்தியை ஒரு தெய்வீக ஆயுதமாக மாற்றி வேல் என்ற அற்புத ஆயுதத்தை முருகனின் கரங்களில் அடித்தாள். அந்த வேல் அறத்தின் சின்னம், சக்தியின் வடிவம், அதர்மத்தை அழிக்கும் தெய்வீக சக்தி. வேல் பெற்ற முருகன் வீரத்தின் உருவாய் சூரபத்மனுடன் பெரும் போரில் ஈடுபட்டான். வானும் பூமியும் அதிர், தேவர்களும் முனிவர்களும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க போர் உச்சத்தை எட்டியது. தோல்வியின் தருணத்தில் சூரபத்மன் தன்னை காப்பாற்ற ஒரு பயங்கர பேய்மரமாக மாறி நின்றான். அதை கண்ட முருகப்பெருமான் தன் கரத்தில் இருந்த தெய்வீக வேலினை ஒரே நொடியில் எறிந்தார். வேல் பாய்ந்த அதே க்ஷணத்தில் அந்த பேய்மரம் இரண்டாக பிளந்தது. அந்த பிளவிலிருந்து ஒரு புறம் மயிலாகவும் மற்றொரு புறம் சேவலாகவும் மாறி தோன்றின. அந்த மயில் முருகனின் வாகனமாகவும் அந்த சேவல் முருகனின் கொடியாகவும் மாறியது. அதர்மம் அழிந்தது, அறம் வென்றது. தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் முருகனை வணங்கினார்கள். இவ்வாறு உலகத்தில் உள்ள அதர்மத்தை அழிக்க தன் அன்னையிடமிருந்து வேல் பெற்ற புனித நாளே தைப்பூசம். இந்த புனித நாளில் நாமும் முருகப்பெருமானை வணங்கி அவரது அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தன் அருளை உலகெங்கும் பரப்புவோம். சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள். முருகன் எப்போதும் நம்முடன்.